ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தொண்டி, திருவாடானை, திருவொற்றியூர் இந்த பக்கம் தூண்டி ஓட போகிறீங்களா நீங்கள்? அப்போ இதை கண்டிப்பாக முழுசாக கேளுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இடையில நாங்கள் ஒரு தடவை தூண்டி ஓட போனோம். தூண்டி ஓட போனப்போ அந்த பக்கம் எந்த கம்மாயுமே குத்தகைக்கு விடலை. ஏன்னா கம்மாய் எல்லாமே தண்ணி நிறைய இருக்குது, அதனால் குத்தகைக்கு விடலை. இவங்க என்னென்னா ஒரு 10 பேரை சேர்த்து வச்சுக்கிறாங்க, சின்ன பசங்களாக. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன்னு தூண்டி போகிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஊர்லேருந்து கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற அதாவது கம்மா இல்லைன்னா கோயில் இந்த மாதிரி இடங்கள் வந்து காசை நீங்கள் கொடுத்துட்டு தான் போகணும். அதாவது 10,000 கொடுங்க, 20,000 கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளும் அவங்களுக்கு பயந்து, நம்ம உள்ளூராக இருந்தால் ஏதாவது பேசலாம், வெளியூராக கொண்டு நம்ம அவங்க கேட்குறத நம்ம வந்து கொடுத்துட்டு தான் வர மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வந்து தலைக்கு நாங்கள் வந்து 10,000 கேட்டாங்க. ஆனால் எங்கள்கிட்ட இல்லை. நாங்கள் வந்து 2,000 கொடுத்துட்டு, அதாவது எப்படின்னா ஆளுக்கு 1000 கொடுத்துட்டு 2 பேர் போயிருந்தோம். அதனால் 2,000, அதுபோக தூண்டியெல்லாம் அவங்களே வாங்கி வச்சிட்டாங்க. அந்த மாதிரி நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் அந்த மாதிரி வந்து மாட்டி காசெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க, 1000 2,000ன்னு. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி யாராவது போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் சொல்கிறது வந்து பொய்ன்னு வேறு சொல்லலாம். ஏன்னா தூண்டியோட போகிறக்கா லொக்கேஷன் கேட்குறாங்க, அதனால் கூட இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஏன்னா நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா அப்போயாவது அவங்க நம்புவாங்க. ஏன்னா அந்த பக்கம் போகாதீங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஆற்று பகுதி இந்த மாதிரி பகுதிகளில் கூட மீன் பிடிங்க. இந்த தொண்டி, திருவாடானை, திருவொற்றியூர் இந்த பக்கம் மட்டும் போய் தயவு செஞ்சு மீன் பிடிக்க போகாதீங்க. ஏன்னா உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறோம். அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். எனக்கு வேறு யாரும் இது வரைக்கும் எனக்கு சொல்லலை. ஏன்னா நாங்கள் போய் தான் அனுபவப்பட்டோம். எங்களுக்கு யாரும் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் நான் உங்கள்ட்ட வந்து இவ்வளோ தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம், நீங்கள் போகிறதும் போகாதும். இது உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது இப்போ நிறைய பேர் பாவம், ஏன்னா காசு வேணும் இல்லாமல் போகிறாங்க கஷ்டப்பட்டு பெட்ரோல் அடித்து. ஏன்னா அவங்களுக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை.